முனைவர் புனிதலட்சுமி, ஏடிஎம் மகளிர் கல்லூரி, நாகப்பட்டினம். பொதுத்தமிழ் 1, முதலாம் பருவம். முதலில் தமிழ் தெய்வ வணக்கம். இந்த தமிழ் தெய்வ வணக்கத்தை எழுதியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள், அவர் எழுதிய நாடகத்தினுடைய பெயர்தான் மனோன்மணியம். அந்த பெயராலேயே அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு மனோன்மணியம் நாடகம் மிகவும் சிறப்பு பெற்றது. நாடக கலை நம்முடைய நாட்டில் நாடகங்களும் குறைவாக இருந்த காலகட்டத்தில் தமிழுக்காக ஒரு நாடகம் எழுத வேண்டும் என்ற நோக்கில் எழுதப்பட்டதுதான் இந்த மனோன்மணியம் என்கிற நாடகம். அதனால்தான் மனோன்மணியம் சுந்தரனார் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய பாடலைத்தான் நாம் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக எல்லோரும் பாடி மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தொடங்கி கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய இந்த மனோன்மணியத்தினுடைய சிறப்பு. நம்முடைய இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தாக இது வருவதற்கு, இந்த பாடலை எல்லோரும் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் எந்த ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் கடவுள் வாழ்த்து பாடுவது வழக்கமாக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு வணக்க பாடலாக இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று அனைத்து பெருமக்களும் சிந்தித்த போது அவர்களுடைய மனதில் தோன்றிய பாடல்தான் இந்த தமிழ் தெய்வ வணக்கமாகிய மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தக்க சிறு துறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்று சொல்லக்கூடிய இந்த நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுகின்ற பொழுது இதோடு நிறைவேறவில்லை. இன்னும் அதிகமான வரிகளை கொண்ட பாடலாக அது இருந்தது. அதில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழ் பற்று மிகுந்த நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த வரிகளை எல்லாம் எடுத்து நமக்கு வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் தமிழ் தெய்வ வணக்கமாக மனோன்மணியம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முதல் பகுதி நாம் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறோமே தவிர சிறுவர்கள் மத்தியில், பள்ளிக்கூட மாணவிகள் மத்தியில் இதனுடைய பொருள் தெரிந்து பாடி இருக்கிறார்களா என்று சொல்லுகின்ற பொழுது அது நமக்கு அவர்களுக்கு பொருள் தெரிவதில் சிறிது சிக்கலாகவே இருக்கிறது. எனவேதான் நம்முடைய இந்த முதலாம் ஆண்டு பாடப்பகுதியில் பகுதி 1 தமிழில் இதை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் இதனுடைய பொருளை அறிந்து நாம் அதை பாடினால் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து மேலும் சிறப்புறும் என்பது திண்ணம். எல்லோரும் தன்னுடைய மொழிகளை வணிக மொழியாக சிலர் பார்ப்பார்கள், இல்லை என்றால் ஒரு பொது மொழியாக யோசிப்பார்கள், சில பேர் இன மொழியாக வைத்துக் கொள்ளுவார்கள். நாம் நம்முடைய தமிழ் மொழியை தாய் மொழியாக பார்க்கிறோம், இதையும் தாண்டி தெய்வமாகவே பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு. தமிழ் மொழி எத்தகையது, இந்த தமிழ் மொழியை பற்றி மக்களுக்கு என்ன அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்காகவே தமிழினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். இறைவனோடு தொடர்புடைய மொழி தமிழ் மொழி. தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவாக கண்டதும், தன் தமிழ் சொற்களோ மறுபுல சொற்களோ சாத்தீர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் எப்படி இந்த தமிழில் உள்ள தேவாரங்களை பாடுகின்ற பொழுது, பதிகங்களாக அந்த நாயன்மார்கள் பாடுகின்ற பொழுது
முதலை உண்ட பாலனை உயிரோடு கொண்டு வந்ததும், எலும்பை பெண்ணுருவாக கொண்டு வந்ததும், இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்திய மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை எல்லோரும் அறியும் வகையில் தமிழ் தாயை வாழ்த்தாக வைத்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த பாடலினுடைய பொருளை நாம் இப்பொழுது காணலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும். அதாவது நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை, நிலமடந்தை பூமாதேவியாகிய நம்முடைய இந்த நிலமடந்தை நீரை ஆடையாக உடுத்திருக்கிறாள். அதாவது நல்ல அருமையான நீல நிற கடல், அந்த கடலை இந்த பூமாதேவியாகிய பெண் ஆடையாக உடுத்திருக்கிறாள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும். அப்படி நம்முடைய தமிழன்னையாகிய இந்த பூமாதேவி நீரை கடலை ஆர்ப்பரித்து வருகின்ற கடலை அந்த நீல நிறத்தை ஆடையாக அணிந்து கொண்டு நிலமடந்தை எழிலாக காட்சியளிக்கிறாள், அழகாக காட்சியளிக்கிறாள். அவளுக்கு எழில் ஒழுகும். எப்படி சாதாரணமான ஆடை அணிகின்ற பொழுதே எவ்வளவு அழகாக இருக்கின்றோமா இல்லையா என்று நாம் ரசித்து பார்க்கின்றோம் நம்மை. ஆனால் கடலையே இந்த நிலமகள் ஆடையாக உடுத்து எழிலொழுக காட்சியளிக்கின்றாள். அவளுடைய முகம் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டம். அதாவது இந்த பெண்ணானவள், நிலமடந்தையானவள் கடலை ஆடையாக உடுத்திருக்கிறாள். அவளுடைய முகமாக வதனமாக அவளுடைய முகமாக காட்சியளிப்பது நம்முடைய இந்த பரத கண்டம். இந்த உலகத்திலுடைய பூமாதேவி நீரை ஆடையாக உடுத்திருக்கிறாள். அவளுடைய முகமாக திகழ்வது நம்முடைய பரத கண்டம், அதாவது நம்முடைய இந்திய கண்டம். இந்திய கண்டம் அந்த பெண்ணினுடைய நிலமடந்தையினுடைய முகமாக காட்சியளிக்கிறது. எப்படி என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்பது போல முழு உடம்புக்கும் அந்த முகம் பிரதானமாக இருக்கின்றது. அந்த முகமாக காட்சியளிப்பதுதான் நம்முடைய இந்திய இந்த கண்டம். அந்த இந்திய கண்டத்திலும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே. அதுல நெற்றியாக காட்சியளிக்கிறது பாருங்கள். அந்த நெற்றி தெற்கானம், தெற்கானம் என்று சொல்லக்கூடிய தென்பகுதி. அதிலும் சிறந்த திராவிட நாடு, அதிலும் சிறந்த நம்முடைய இந்த தமிழ்நாடு மிகவும் அருமையாக அந்த முகத்தினுடைய நெற்றி பகுதியாக காட்சியளிக்கிறது. அந்த நெற்றி இருக்கிறது. அந்த நெற்றிக்கு அழகே பெண்களினுடைய திலகம். பெண்ணாக வர்ணித்துக் கொண்டு வருகின்றார்கள். நெற்றி என்பது, நெற்றிக்கு அழகு பெண்களுக்கு, அதில் இருக்கக்கூடிய திலகம், நறும் திலகம், மனம் பொருந்திய திலகமாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில். தமிழ்நாடு நெற்றியாக திகழ்கிறது. அதில் மனம் பொருந்திய திலகமாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அந்த பொட்டாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. அதுவும் மனம் நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த உலக மக்களுக்கெல்லாம் மனம் வீசக்கூடிய, புகழ் பரப்பக்கூடிய மொழியாக இருக்கின்றது நம்முடைய தமிழ் மொழி. அதில் நம்முடைய இந்த தெற்கானமாகிய இந்த தெற்கு பகுதியாகிய தமிழ்நாடு மிகவும் சிறந்து விளங்குகின்றது. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. இந்த திலக வாசனை, இந்த புகழ் எப்படி எல்லா உலகத்திலும் இன்பம் கொடுக்கக்கூடிய வகையில் அது பரவி கொண்டு இருக்கின்றதோ, அத்திசையும் புகழ் மணத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி எங்கெல்லாம் தமிழர்கள் சென்று வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் எல்லாவற்றையும் அதனுடைய புகழை பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, இப்படி எல்லா திசைக்கும் பெருமையை புகுத்தக்கூடிய தமிழனங்கே, உன்னுடைய சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. உன்னுடைய இளமை தன்மையை நினைத்து நாங்கள் வாழ்த்துகிறோம். எத்திசையும் புகழ் மணக்க இருக்கிறாய் நீ. உன்னுடைய சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். உன்னுடைய இளமை தன்மை எப்படிப்பட்டது?
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தமிழ் குடி அப்பொழுது இருந்த தமிழ் இப்பொழுது வரை செம்மாந்து நிற்கிறதே. அப்படிப்பட்ட உன்னுடைய சீர் இளமையை திறம் வியந்து, உன்னுடைய திறத்தினை வியந்து, எங்களுடைய செயலினை மறந்து, நாங்கள் செய்யக்கூடிய செயலினையும் மறந்து உன்னை வாழ்த்துகின்றோம். தமிழ் மொழியே, உன்னை, உன்னுடைய இளமையை, உன்னுடைய திறமையை, உன்னுடைய புகழை நாங்கள் செயல் மறந்து வாழ்த்துகின்றோம் என்று தமிழ் மொழியை உணர்வு பூர்வமாக வாழ்த்துவதைத்தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்த்தாய் வாழ்த்தாக. அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய வரிகளும் நமக்கு பாடப்பகுதியாக வைத்திருக்கிறார்கள். பல்லுயிரும் பல உலகும் படைத்து அழித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அதாவது வெறும் தமிழை உன்னுடைய புகழ், உன்னுடைய சிறப்பு என்று வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் ஏன் தமிழ் தெய்வ வணக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தமிழை தெய்வத்தோடு ஒப்பிட்டு வாழ்த்துகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். அதாவது பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். இந்த இறைவன் வெறும் உலகத்தை மட்டும் படைக்கவில்லை, பல உயிர்களையும் பல உலகங்கள் என்று சொல்லக்கூடிய 7 லோகங்களையும் படைத்திருக்கிறார். படைக்கிறார், அழிக்கிறார். படைக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், திரும்ப அழித்து விடுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலும் செய்து வரக்கூடிய இறைவன் உலகத்தை படைத்தாலும் காத்தாலும் அழித்தாலும் ஆனால் இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். ஆனால் அந்த இறைவன் என்றுமே நிலையாக இருக்கிறார். அதே போன்று நம்முடைய தமிழ் மொழி இறைவன் எப்படி நிலையாக இருக்கிறாரோ அதே போல தமிழ் மொழி நிலை பெற்று நிற்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு தமிழ் பற்று, தமிழ் சிந்தனை என்று நினைத்து பாருங்கள். பல்லுயிரும் பல உலகையும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இப்பொழுதும் இருப்பது போல் நம்முடைய நாட்டில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு என்று பல மொழிகள் நம்முடைய உதரத்திற்குள்ளேயே, உடம்பிற்குள்ளேயே தோன்றி எழுந்து அந்த மொழிகள் ஒன்று பலவாக கிளைத்து விட்டது. உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் பல பல மொழிகளாக கிளைத்து வந்து விட்டது. அப்படி ஆனாலும், இப்படி பல கிளைத்து ஆனாலும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை. அதாவது ஆரிய மொழிகள் எல்லாம் எப்படி வழக்கு ஒளிந்து இப்பொழுது அழிந்து போய்விட்டதோ, எத்தனையோ மொழிகள் வந்து தோன்றி அது பலவாக கிளைத்து எழுந்தது. ஒரு சில மக்களிடையே, இன மக்களிடையே பேசப்பட்டது. அது இப்பொழுது காணாமல் போய்விட்டது, வந்த வேகத்திலேயே காணாமல் போய்விட்டது. ஆனால் தமிழ் மொழி அன்று எப்படி தோன்றியதோ அதே போன்று அதைவிட சிறப்பாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆரிய மொழிகளை போல வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாத தமிழ் மொழியே, உன்னுடைய சீர் இளமையை திறமுயர்ந்து, உன்னுடைய இளமை தன்மை எப்படி இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த தமிழில் இல்லாத சொற்களோ அல்லது இலக்கியங்களோ காப்பியங்களோ கவிதைகளோ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றும் நீ செம்மாந்து புதுமைக்கு புதுமையாய் பழமைக்கு பழமையாய் இருக்கிறாயே. உன்னுடைய இளமையை திறமையை வியந்து நாங்கள் செயல் மறந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தமிழ் மொழியை சுரக்க வாழ்த்தி கொண்டே இருக்கிறார். இப்படி தமிழ் தெய்வ வணக்கத்தை நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து நமக்கு பாரதிதாசன் எழுதிய
ஒரு பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டாவதாக வைத்திருக்கிறார்கள் பாரதிதாசனுடைய சிறுத்தையே வெளியே வா. பாரதிதாசன், அதாவது சிறுத்தையே வெளியே வா என்று பாரதிதாசன் யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால், இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறார் சிறுத்தையே வெளியே வா என்று. அதாவது பாரதிதாசன் பல தமிழ் மீது பற்று, பாரதியார் மீது பற்றோடு பாரதிதாசன் என்று பெயரை வைத்துக் கொண்டார். தன்னுடைய முதல் பாடலிலேயே எங்கெங்கு காணினும் சக்தியடா அவள் 7 கடல் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் ஒரு கோடி எண்டம் தாயின் கைப்பந்து என ஓடுமடா என்று சொன்னவர் அந்த பாடலில் சொல்லுகின்றார், இளைஞர்கள் நினைத்தால் எதையுமே சாதிக்க முடியும். காளை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசை தங்கு நடம்புரிவாள் அவன் தொல்லறிவாளர் திறம்பெறுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதல் பாடலிலேயே இளைஞர்களை அழைத்து பேசியவர் தான் பாரதிதாசன். அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனைகளை, அதாவது ஆண்டான் அடிமை என்று அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்தில் சொல்லுகின்றார், ஏன் அப்படி அடிமையாக இருக்கின்றீர்கள்? ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்புப்பர் ஆகிவிடுவார், உணரப்பா நீ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கவிதைகளை எழுதியவர் தான் பாரதிதாசன். இது மட்டுமா, பெண்களுக்காகவும் நாட்டுக்காகவும் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடும் சாய்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையான கவிதைகளை தந்தவர் பாரதிதாசன். கல்வியில்லா பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். அத்தகைய பாரதிதாசன் அவர்கள் நமக்கு இப்பொழுது சிறுத்தையே வெளியில் வா என்று இந்த கவிதையை வழங்கி இருக்கிறார். இளைஞர்களை பார்த்து பாடுகின்றார். அதாவது இது பாடப்பட்ட காலகட்டம் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் 1945 பாடப்பட்ட கவிதை இது. அதாவது சுதந்திர போராட்டத்திற்காக எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புடன் இருந்தால் இந்த நாடு விடுதலை பெற்று நாமெல்லாம் மகிழ்ச்சியாக வாழலாமே என்ற நோக்கில் பாடப்பட்டது இந்த கவிதை. உணர்வு பூர்வமான இந்த கவிதையை இப்பொழுது முதல் எல்லா அரசியல் கூட்டங்களிலும் கூட பாரதிதாசனுடைய இந்த கவிதையை உணர்வு பொங்க பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது இக்கவிதையினுடைய சிறப்பு. சொல்லுகின்றார் இளைஞர்களை பார்த்து, பூட்டிய இரும்பு பூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் எந்தை, சிம்புட்பறவையே சிறகை விரி எழு. சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இங்கு உன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்களை மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பார் பார்தனில். வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழி பற்று எங்கே? விழிப்புற்று எழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையகமாண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? மறிக்குணா கடல் போல் மா பகை மேல் விடு. நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. பொன்மொழிக்கு புதுமையேற்றுவாயாக. மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக. கைக்குள்ள திறமை காட்ட எழுந்திரு. வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம், வாழ்க தமிழர் நாடு, வாழ்க நின் வையகத்து மாப்புகள் நன்றே என்கிறார். பாடலினுடைய பொருளை நாம் பார்க்கலாம்.
பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது என்பது இளைஞர்கள் மீது நம்பிக்கையாக சொல்லுகின்றார். இளைஞர்களே, நாம் கூடிய விரைவில் சுதந்திரத்தை அடைந்து விடலாம், ஏன் அடைபட்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள்? நாம் முயற்சி செய்தால் கதவை திறந்து விடலாம், இப்பொழுதே திறந்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்தால் நாட்டில் வெற்றி பெற்று விடலாம். எனவே பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. அடைப்பட்டு இருந்த புலி எப்படி அதை திறந்த உடனே பாய்ந்து வருமோ அதே வேகத்தோடு இளைஞனே நீயும் வா. எல்லோரும் உன்னை எளியென நினைத்திருக்கிறார்கள். எளியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கும்படியாக நீ அவர்களை நடுங்க செய்ய வேண்டும். புலி என செயல் செய்ய புறப்படு. புலி போன்று நீ வர வேண்டும். எதற்காக? செயல்கள் புரிவதற்காக. நீ பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. உன்னுடைய செயல் என்ன என்பதை நீ செய்து காட்டு. புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். நீ ஏன் பகலினை நள்ளிருள் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? இது பகல் பொழுது. இதை நீ இருளாக நினைத்து அமைதியாக ஒடுங்கி கிடக்கிறாயே. நீ ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்தவன். நீ எத்தகையவன் தெரியுமா? சிம்புட் பறவை. சிம்புட் பறவை என்பது பழங்காலத்திலேயே இருந்த பறவை. அது மிகவும் பெரியது, வலிமையானது. ஆளையே தூக்கக்கூடிய அளவிற்கு பெரியதாக இருக்கக்கூடிய, வலிமையாக இருக்கக்கூடிய பறவை. அப்படிப்பட்ட பறவை அல்லவா நீ? நீ சாதாரணமானவனா? நீ பறக்கக்கூடியவன். உன்னுடைய செயல்களினாலும் எண்ணத்தினாலும் இந்த சமுதாயத்தை உயர்த்தி தூக்கி பிடிக்க பிறந்தவன் நீ. சிம்புட் பறவையே, சிறகை விரி, எழு. சிங்க இளைஞனே, நீ யாரு? சிங்கம். சிங்கம் போன்ற இளைஞன். உன்னுடைய முகத்தை திருப்பும் முகம். எப்படி பாரதியார் கூறினாரோ, ஒளிபடைத்த கண்கள், உறுதி கொண்ட நெஞ்சு, களிப்படைத்த மொழி, இப்படித்தான் இளைஞர்கள் இருப்பார்கள் என்பது போல நீ உன்னுடைய முகத்தை திருப்பும் முகம், உன்னுடைய விழியை திறந்து இந்த உலகத்தை பார். இந்த உலகத்தில் யார் ஒருவர் துன்பப்படும் போது அவர்களுடைய வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியுமோ, நன்மையாக மாற்ற முடியுமோ, அது மாதிரி செயல்களை செய். திறவிழி. இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுதை ஆட்சியா? உன்னுடைய நாட்டுல நீ இப்படிப்பட்ட திறமை உள்ளவன் இருக்கக்கூடிய நாட்டுல கழுதை ஆட்சி, அந்த ஆங்கிலேயர் ஆட்சியா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கைவிரித்து வந்த கயவர். எப்படி வந்தார்கள் நம்முடைய நாட்டிற்கு? எதுவுமே இல்லாமல் வந்தார்கள். கைவிரித்து வந்தார்கள் அந்த கயவர்கள். வாணிபம் நடத்துவதற்காக வந்தார்கள். வாணிபம் நடத்த வந்தவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து, பொய்யாக பேசி பேசி நம்முடைய புலன்களை மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு விட்டார்கள். வந்தவர்கள் சும்மா இருந்தார்களா? நாட்டை மட்டும் பிடிக்கல, தமிழுக்கும் விலங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் தமிழ் மொழி பேசப்படாமல் இருக்கிறது. நாட்டை பொய்யாக வந்து அரசியலை பிடித்து அரசாட்சி செய்ய பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நமக்குள்ள உரிமையை நாம் மீட்டு எடுக்க வேண்டாமா? நமக்குள்ள உரிமை தமக்கு என்பார் பாரெனில். நம்முடைய உரிமை, நம்முடைய நாடு, நம்முடைய மொழி. ஆனால் அந்த உரிமை எங்களுக்கு என்கிறார்கள். எப்படி? வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? நீ சாதாரணமானவனா? உன்னுடைய மரத்தனம் எங்கே? மரத்தனம் என்றால் சங்க காலத்திலேயே புறநானூற்றில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மன்னன் போரில் நான் வெற்றி பெறுவேன் என்பதற்காக வஞ்சினம் உரைக்கின்றான். என்னை இளையன், அதாவது சிறியவன் என்று கூறுகின்றார்களே, நான் அவர்களை போரில் வெற்றி பெறுவேன் பாருங்கள் என்று என்னை பார்த்து நகுதக்கனரே நாடுமே கூறுனர் இளையன் இவன் என உளைய கூறி சிறு சொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அவரோடு தேரோடு புறங்காணேனாயின்
சிறந்த பேரமர் உண்கண் இவளினும் பிரிக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வஞ்சினம் உரைத்தார்களே வீர வேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள். அப்படிப்பட்ட அந்த மரத்தனம் உனக்கு எங்கே? வழி வழி வந்த மரத்தனம் எங்கே போய்விட்டது இளைஞனே? மொழி பற்று எங்கே? நம்முடைய மொழி, தாய்மொழி வெறும் மொழியா நமக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இனமாக இருக்கக்கூடிய அந்த மொழி பற்று எங்கே? சரி போதும், இனியாவது விழிப்புற்று எழுக. நீ இனியாவது விழித்துக்கொள், விழித்துக்கொள். இனியாவது நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் பாடுபடு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமிழ் மரபே. நாம் எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாம்? அதாவது புறநானூற்றில் சொல்லுவார்கள், புகழ்ச்சியினில் உயிரும் கொடுக்குவர், பழியனில் உலகுடன் பெறினும் கொள்ளலர். இந்த உலகம் ஏன் நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மக்கள் புகழுக்காக உயிரையும் கொடுப்பார்கள், ஆனால் பழி என்று வரும்போது உலகுடன் பெறினும் கொள்ளலர். அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறருக்கென முயல்னர் உண்மையானே உண்டாலம்மை உலகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதற்கு காரணமே நம்முடைய இந்த வாழ்க்கை சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மொழியும் வாழ்க்கையும் ஒன்றாக கலந்து வரக்கூடிய நாம் புகழ்ச்சியை நம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமிழ் மரபை அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வண்டமிழ் மரபு அல்லவா நம்முடைய மரபு. நீ உன்னுடைய கையிருப்பை காட்ட எழுந்திரு. உன்னுடைய கையிருப்பு என்ன? நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை முறை, காதல், வீரம், இப்படி எவ்வளவு கையிருப்பு வைத்திருக்கிறாய் நீ. பண்டைய கால நீதி இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் காப்பியங்களும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாடும் நிறைந்த நாடு. உன்னுடைய கையிருப்பை காட்ட எழுந்திரு. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? இளைஞர் கூட்டம் எங்கே? மறைக்கொளா கடல் போல் மாப்பகை மேவிடு. நீ பகை கொண்டு எழுந்திரு. அவர்களை நாம் எல்லோரையும் நாம் புறந்தள்ளி நம்முடைய மொழியையும் நாட்டையும் காப்பாற்றி விடலாம். நம் மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு. நீ வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மொழிக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். நம்முடைய மொழி உலகமெல்லாம் ஒலிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி சிறந்து ஓங்க வேண்டும். எனவே அதற்கு நன்மை செய்வதற்காக நீ எழுந்து வா. உன்னுடைய வயதில் இருக்கக்கூடிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் நம்முடைய நாட்டிற்காக கொடு. பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய். மொழிகளில் புதுமை புதுமையாக படைத்து கொண்டே இரு. நீ ஆங்கில மொழி மோகத்தில் அடைபட்டு இருக்காதே. அவர்களையும் இந்த நாட்டில் தஞ்சம் என்று தங்க விடாதே. மக்களை எல்லாம் ஒன்று சேர். வாழ்வை உயர்த்து. மக்களை எல்லாம் ஒன்று சேர். எல்லாரையும் சேர்த்து கொண்டு வா. வாழ்வை உயர்த்து. நம்முடைய வாழ்வை ஒரு மட்டமாக உயர்த்தி கொண்டு வருவதற்காக நீ உன்னாலான முயற்சிகளை செய். கைக்குள்ள திறமை காட்ட எழுந்திரு. உன் கைக்குள்ள இருக்கு திறமை. இளவயதில் தான் திறமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கீட்ஸ் தன்னுடைய இமாலய கவிதைகளை முடிக்கக்கூடிய அந்த தருவாய் வருகின்ற பொழுது அவருடைய வயது 24 தான். மகாகவி பாரதியார் தன்னுடைய பெரிய பெரிய கவிதைகளை எல்லாம் எழுதி வைத்து சாதனை படைத்தது தன்னுடைய 39 வயதிற்குள் தான். பகத்சிங் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய நாட்டிற்காக பாடுபட்டது 23 வயதிற்குள் தான். பட்டுக்கோட்டை தன்னுடைய வரிகளால், இந்த திரைப்பட வரிகளாலேயே நல்ல ஒரு கருத்தை இந்த சமுதாயத்திற்கு பரப்பியது அவருடைய வயது 29 தான். அலெக்சாண்டர் இனி வெல்வதற்கு தேசம் இல்லையே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து தேசத்தையும் வெற்றி பெற்று நின்ற போது அவருடைய வயது 32 தான். எனவே இளைஞனே, விவேகானந்தர் கூட 100 இளைஞனே நீ இருந்தால் போதும் இந்த நாட்டையே மாற்றி காட்டுவேன் என்று கூறினார்.
எனவே வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம், உன்னுடைய கூட்டம் வாழ வேண்டும். வாழ்க தமிழ் நாடு, வாழ்க நின் வையகத்து மாப்புகழ் நந்தே. உன்னுடைய நாடும் உன்னுடைய இளைஞர்களுடைய புகழும் இந்த உலகில் நிலை பெற்று வாழ வேண்டும். அத்தகைய செயலை செய்ய சிறுத்தையே வெளியே வா என்று இளைஞர்களை அன்போடு அழைக்கின்றார். இளைஞர்களாகிய நீங்களும், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த நல்ல கருத்துக்களை, அதாவது தமிழ் மொழி மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றினையும் நாட்டு பற்றினையும் உங்களுடைய கண்களை போல போற்ற வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.